வணக்கம். இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்டு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், விஜயநகர பேரரசின் இரண்டாவது தலைநகரம் எது? விஜயநகர பேரரசின் இரண்டாவது தலைநகரம் எது? சரியான விடை பெனுகொண்டா. விஜயநகர பேரரசின் முதல் தலைநகரம் ஹம்பி. செகண்ட் கொஷின், பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை தெனாலி ராமகிருஷ்ணன். தேர்டு கொஷின், ராட்சச தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு. ராட்சச தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு. சரியான விடை 1565. இது தலைக்கோட்டை போர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஃபோர்த் கொஷின், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று பாடியவர் யார்? தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று பாடியவர் யார்? சரியான விடை பாரதிதாசன். ஃபிஃப்த் கொஷின், ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பிர்தௌசி. சிக்ஸ்த் கொஷின், குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டியவர் யார்? குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டியவர் யார்? சரியான விடை முதலாம் முகமது ஷா. செவன்த் கொஷின், பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார்? பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பெருஞ்சித்திரனார். எய்த் கொஷின், சத்ரபதி சிவாஜியின் பேரனுக்கு ஷாஹூ என்று பெயர் சூட்டியவர் யார்? சத்ரபதி சிவாஜியின் பேரனுக்கு ஷாஹூ என்று பெயர் சூட்டியவர் யார்? சரியான விடை அவுரங்கசீப். நைன்த் கொஷின், 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. 3ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. சரியான விடை 1761. 10th கொஷின், தமிழ் சிட்டு என்ற இதழை நடத்தியவர் யார்? தமிழ் சிட்டு என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை பெருஞ்சித்திரனார்.